சீக்கியர்களுக்காக போராடுமா? நாம் தமிழர் கட்சி இனவரி கட்சியா இருந்தா நாகாலாந்து மக்களுக்காக போராடுமா? நாம் தமிழர் கட்சி இனவரி கட்சியாக இருந்திருந்தால் அவன் இந்த நாட்டில் தடை செய்யப்பட்டவன், வீட்டு காவலில் வைக்கப்பட்டவன், அவன் கூட பேசினாலே கைது என்று பேசப்பட்ட யாசின் மாலிக்கை அழைத்து வந்த ஒரே தலைவன் எங்கண்ணன் சீமான்டா. அவன் தான் உனக்கு இனவரியரா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நாங்கள் தழுவி நின்றோம். என்னாச்சு? ஐயா கவிப்பேரசு வைரமுத்து சொல்றாங்க, இமயம் வரை பரவி இருந்த தமிழினம் இன்றைக்கு சுருங்கி 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 600 கிலோமீட்டருக்குள் முடங்கி விட்டது. மேற்கு தொடர்ச்சி ஒட்டுமொத்த மலையும் தமிழன் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒட்டுமொத்த அரபிக்கடலும் வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் தமிழன் கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்றைக்கு இருக்கிறதா? இருக்கிறதா? கேரளாவில் இருந்து குப்பைகளை கொண்டு போகிற கேரளாவின் குப்பை தொட்டியாக தமிழ்நாடு மாறிவிட்டது. அப்ப என்ன சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது? காமராஜருக்கு பிறகு ஆணமுள்ள ஒரு ரோசம்